ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல்கள் பட்டனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேங்காயை பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி முடித்த உடனே கொஞ்சம் பெரிய சில்லாக எடுத்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்தியை வச்சு தாங்க ரெண்டாவது அந்த சின்ன சின்ன க்யூப்பாக நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம். இனி அந்த மணிக்கெலாம் எடுக்க வேண்டாங்க. அப்படியே அந்த சிரட்டையில் வச்சு இந்த மணி தேங்காய் கீரியை வச்சு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு இப்படி கோடு கோடாக போட்டு எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கமுமே கோடு கோடாக இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த இதில் அப்படியே வச்சு நம்ம வந்து இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மணிக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தேங்காய் கீரி வச்சு அப்படியே ஒரு ரவுண்டாக கோடு மணி போட்டு விட்டு வந்தோம்னாக்கி அப்படியே சின்ன சின்ன க்யூப்பாக நம்மளுக்கு கட் பண்ணி வந்துடுங்க. இதுக்கு நம்ம ரெண்டாவது கத்தியை வச்சு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு இதனால் டைம் வந்து ரொம்பவே மிச்சமாகுங்க. காலையில் அவசரமாக இந்த மாதிரி சட்னிக்கெலாம் வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னாக்கி டக்குன்னு இந்த மாதிரிக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு இது இந்த மாதிரிக்கு கத்தி வச்சு ரெண்டாவது நம்ம வந்து பீஸ் கட் பண்ணிவிட்டு இருக்க வேண்டிய இது இல்லைங்க. இது இந்த மாதிரிக்கு ஒரே நேரத்தில் ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்களாங்க. அந்த மாதிரிக்கு தாங்க இது வந்து நம்ம அப்படியே சில் போட்ட மணிக்கு ஆச்சு. அப்படியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணவும் ஆச்சுங்க. இந்த டிப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிப்பு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் வெண்ணெய் எடுக்கணும்னா இந்த மாதிரி பால் வந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு ஆடை வரும்லாங்க. அதை அப்படியே நம்ம ஸ்பூன்கிட்ட தாங்க எடுத்துக்கும்போம். அந்த மாதிரிக்கு ஸ்பூன்கிட்ட எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாதி ஆடை வரும், பாதி அப்படியே கீழே விழுந்துடும். திரும்பவும் நம்ம அதை போட்டு ஸ்பூன்ட்டே எடுத்துக்கிட்டு இருந்து கஷ்டப்படுவோங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்காமல் இந்த மாதிரிக்கு நம்ம டீ வடிகட்டியை வச்சு அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருவோங்க. இந்த மாதிரிக்கு பால் ஆடை வந்து வெண்ணெய் எடுக்கணுங்கிறவங்க இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இந்த மாதிரிக்கு தோசை மாவுலாம் இருந்துச்சுது அப்படின்னாக்கி நம்ம வந்து மறுநாளே அப்படியே கீழே கொட்டிடுவோங்க. தோசை மாவு கொஞ்சம் புளிச்சிருச்சு அப்படின்னாலுமே இனிமேல் கீழே கொட்டிடாதீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ டிப்பாக இருக்குங்க. இது பார்த்தீங்களாக்கி எனக்கு இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சிங்க. இந்த தோசை மாவு வந்து கீழே ஊற்றிடலாம் தாங்க பார்த்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதனால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த தோசை மாவு கூட வினிகர் சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே கொஞ்சமாக 1 ரூபா ஷாம்பில் லைட்டாக தாங்க ஊற்றிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சமாக தான் இந்த மணிக்கு ஷாம்பு. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இதை எதுக்கு க்ளீன் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டு சிங்கில் பார்த்திங்கன்னா பின்னாடி டைல்ஸ்லலாம் அந்த கரைகள் எல்லாம் இருக்குது. சோப்பு கரைகள், அப்புறமா சிங்கில் பார்த்திங்கன்னா அந்த வழுக்கு அந்த நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டோம் 1 வாரம் தாண்டிடுச்சு அப்படின்னாலே நம்ம சிங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மணிக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக புதுசு மணிக்கு இருக்குங்க. நம்ம சிங்கு கிச்சனே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நல்லா இந்த மணி க்ளீன் பண்ண மிக்ஸ் பண்ணதை நம்ம பேஸ்ட்டாக இருக்கிறத அப்படியே ஜஸ்ட்டு இது வேலை அப்ளை பண்ணி விட்டாலே போதுங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து தேய்க்க எதுவுமே செய்ய வேண்டாம். நான் அந்த மணிக்கு தாங்க பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சிங்க் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் கை வச்சு எதுவுமே தேய்ச்சி க்ளீன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டாலே போதுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க. எனக்கு வந்து சிங்க் வந்து அந்தளவுக்கு மோசமாக இல்லை அப்படின்னாக்கி இந்த மாதிரிக்கு டக்குன்னு உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. கொஞ்சம் ரொம்ப துருன்னு அழுக்கு கரைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு கூட தேய்க்க வேண்டாம். அப்படியே தண்ணி வச்சு கழுவி விட்டாலே போதுங்க. இது ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து அப்படி பளிச்சுன்னு இருக்குங்க. ஆமாங்க, ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மணிக்கு நல்லா ட்ரை ஆகிட்டுங்க. இப்போது நான் லைட்டாக தண்ணி தாங்க ஊற்றுதேன். அப்படியே டேப்பை திறந்த உடனே பாருங்கள் சிங்கு பாருங்கள் பளபளன்னு ஆகுது. இப்போ நான் இந்த மாதிரிக்கு எல்லாத்தையுமே நல்லா லைட்டாக அப்படியே நம்ம கை வச்சு தேய்ச்சி விட்டாதாங்க அந்த இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சுலாங்க. அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரிக்கு இரும்பு நாரை வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுக்கிடுதுங்க. ஃபஸ்ட்டு இப்படி தேய்ச்சி விட்டுட்டுங்கிறனால அந்த ட்ரையாக காஞ்சி போயிருக்குது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா உதிர்ந்து போயிருங்க. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே பார்க்கவே புதுசு மாதிரியே இருக்குது. நான் இந்த பக்கம் நின்று வீடியோ எடுக்கிறதே அப்படியே அந்த டைல்ஸில் தெரியுது. அப்படியே சிங்கும் பாருங்கள் பளபளன்னு இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மணிக்கெலாம் இருந்துச்சுனாக்கி வீட்டில் இருக்க தோசை மாவை வேஸ்ட்டுன்னு தூக்கி நம்ம டஸ்ட்பினில் எதுவுமே போட வேண்டாம். இந்த மாதிரிக்கு க்ளீன் பண்ணுங்கள். தோசை மாவு புளிச்சிருச்சு அப்படின்ட்டும் நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி சிங்குக்கு டைல்ஸுக்கெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.